டேய் அண்ணா தான்டா ஃபோன் பண்றாரு. அண்ணா. ஓய், சொல்லுங்கண்ணா. அந்த பொண்ணு அங்கதானே இருக்கு. அண்ணா நீங்க சொன்னதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு உள்ள கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வெளியே வந்துருவாங்க. ஏய், அவங்க யாருமே அங்கிருந்து வெளியே போக கூடாது. அந்த ஆபீஸ் கதவெல்லாம் இழுத்து பூட்டுங்கடா. ரெஜிஸ்டர் ஆபீஸேயா? ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுண்ணே. இது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் அண்ணா. ஏய், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸோட கேட்டை பூட்டுங்கடா. நான் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வந்து சேர்ந்துருவேன். சரிங்க. ஒன்னு அதை செய்யுங்க. என்ன வேண்டா? டேய் அண்ணன் ரிஜிஸ்டர் ஆபீஸை இழுத்து மூட சொல்றாரா. ஒருத்தரும் வெளியே வரக்கூடாது, ஒருத்தரும் உள்ள போகவும் கூடாதுன்னு சொல்றாரா. இது அண்ணனோட உத்தரவு. வா. சரி. சார் இதாங்க சார் நீங்க கேட்ட ஃபைலு. ஏய் வாடா. சாவி எடு. உள்ள போ. சாவி எடுடா. உள்ள போ. சார் 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 சார். ஏய் போ. ஏய் யாரும் உள்ள போ. அமைதியா இருக்கணும். சார் புரியுதா? சார் யார் நீங்க? யோ வாயை திறந்தீங்க அவ்வளவுதான். வேலையை பாருங்கயா. கல்யாணம் முடிஞ்சிருச்சான். ரொம்ப சந்தோஷம். இனிமேல் நம்மள அவ தொல்லை பண்ண மாட்டாள்ல. ஷோ, அவ கல்யாணம் பண்ணி இருக்கிறதே ஊப்புள்ளைய தாண்டி. அது தெரியாம தொல்லை பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கேடி. மாடே, அங்க இருக்கிற யாரையும் வெளியே போக விடாம கேட்டை பூட்ட சொல்லிட்டேன். எப்படி? அவங்கள லாக் பண்ணி நம்ம என்னப்பா பண்ண போறோம்? போறாங்கன்னா போய் தொலையட்டும், விடுங்க. அவ இருந்தா நமக்கு என்ன, இல்லைன்னா நமக்கு என்ன. ஆனா அந்த திருட்டு கழுதிய கையும் களவுமா பிடிச்சி ரகுராம் கிட்ட ஒப்படைச்சா தானே எனக்கு மரியாதை கிடைக்கும். என்ன அப்பத்தானே நம்புவார் அவரு. நம்ம குடும்ப மானத்தை வாங்குறதுக்கு அமெரிக்கால இருந்து வந்து தொலைச்சிருக்கா. என்ன தூக்கி வில்லனுங்க வண்டியில ஏத்தி விட்டாங்களே. நாம எது சொன்னாலும் இவங்களுக்கு தப்பாதான் படும். அதனால நாம எதுக்கும் கொஞ்சம் அமைதியாவே இருப்போம். அதுதான் நமக்கு நல்லது. நான் சம்பந்து இவ்வளவு பேர் பேசிக்கிட்டே இருக்கோம், நீங்க எதுவுமே பேச மாட்டேன்றீங்க. ஏதாவது சொல்லுங்களேன். நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாம் நம்ம கையை மீறி போயிருச்சே. அப்ப அண்ணா எல்லாரையும் உள்ள வச்சு பூட்டியாச்சுல்ல? அண்ணா ஒரு ஈக்காக்கா கூட உள்ளேயும் போல வெளியும் போல எல்லாரும் உள்ளதான் இருக்காங்க. எல்லாரும் வாங்க வாங்க. சம்பந்தி, மாயா உள்ளதான் இருக்கா. தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி என் ஆளுங்களை வச்சு பூட்ட சொல்லிட்டேன். ஏங்க அவ என்ன கொலையா பண்ணிட்டா? உள்ள வச்சு பூட்டி இருக்கீங்க, திறந்து விடுங்க முதல்ல. பாருங்க, அவ தப்பிச்சு போறாளோ இல்லையோ, நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியணும்ல. அதுக்காக தான் பூட்டி வச்சிருக்கேன். முதல்ல கதவை திறக்க சொல்லுங்க. பாருங்க, அதுக்கெல்லாம் முன்னாடி நான் ஒரு ட்ரெய்லரை காட்டுறேன், பாக்குறீங்களா? ஏதாவது நோட்டீஸ் போட பாருங்க. இன்னைக்கு மாயாவுக்கு கல்யாணம்னு போர்டுல ஒட்டி இருக்காங்க, பாருங்க. எங்க சம்மதி இருக்குது? அந்த போர்டுல தான் இருக்குது, பாருங்களேன். ஏங்க நீங்க முதல்ல நல்லா பாருங்க. ஐயோ, இங்க தானே இருந்தது. நான் வரும்போது பார்த்தேன். இப்ப எங்கங்க போச்சு? ஏங்க நம்ம எல்லாம் வரோன்னு தெரிஞ்சு அவ கிழிச்சு போட்டு போலாம். கிழிச்சு போட்டாலும் உள்ள இருப்பால. ஆமா, ட்ரெய்லரே சரியில்லை, படம் எப்படி இருக்குமோ? ஐயோ, நீங்க கொஞ்சம் வாய் மூடிட்டு சும்மா இருங்க. அப்ப கதவை திறந்து. சரிங்கண்ணா.
சம்மந்தி, நான் சொல்றத இப்பயாவது நம்புறீங்களா? இப்படி குடும்ப மானத்தை குழி தோண்டி புதைச்சிட்டேடி. ஏய் மாயா, காதலிச்சு கல்யாணம் பண்றவன் எதுக்குடி இங்க வரணும்? அத உங்க ஊர்ல அங்கே பண்ணிருக்க வேண்டியதானே? உன்னால நான் வாழ போற வீட்டுக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேரு பாரு. பாதி உண்மைக்கே இவ்வளவு பேசுறாங்களே, மீதி உண்மை தெரிஞ்சா என்னெல்லாம் பேசுவாங்களோ. கல்யாணத்தையும் முடிச்சிட்டு எதுவுமே தெரியாத அப்பாவி பொண்ணு மாதிரி எப்படி நிக்கிறா பாரு. ஏய், உன் புருஷன் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கானா? அவனை முதல்ல வெளியே வர சொல்லு. கூப்பிடு. ஏய் அப்பே, அண்ணா. அவனை இழுத்துட்டு வா. சரிங்கண்ணா. மாப்ள, சீனு, சீனு ஆமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு நல்லாரு நல்லா இருப்பா, நல்லா இரு. சீனு. அக்கா, என்னாச்சுக்கா? நினைச்ச மாதிரியே கவுத்துட்டானே. இனிமே இந்த சீனு பையன் என்ன பண்ணுவான்னே தெரியலையே. மாப்ள, நீங்க எப்படிங்க? ஐயோ சீனு, ஏன் சீனு இப்படி பண்ணீங்க? என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டீங்களே. ஏய், என்னடா பண்ணி வச்சிருக்க? எல்லாரும் பேசிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? என்ன நடந்துருச்சா? மொத்த குடும்பத்தோட மானத்தையும் வாங்கிட்டு வந்து நிக்கிற. என்ன நடந்துருச்சுன்னு திரும்ப கேக்குற? குடும்பத்தோட மானத்தை வாங்கினது நீங்க, நான் இல்ல. இப்படி 10 பேர் வந்துட்டு போற இடத்துல வந்து நின்னு ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இது நம்ம மானத்தை
நாமளே வாங்கின மாதிரி தானே? எதுக்கு பேசணும்? நீ பண்ணதுக்கு தானே பேசணும். நான் என்ன பண்ணேன் அதையாவது சொல்லுங்க. என்னடி விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு விடிஞ்சதும் சீதைக்கு ராமன் சித்தப்பண்ணு கேட்ட மாதிரி இருக்கு. பொன்ற எல்லாத்தையுமே பண்ணிட்டு நான் என்ன பண்ணனு கேக்குற? ஏண்டி இன்னொருத்திக்கு நிச்சயம் பண்ணவனை இழுத்துட்டு வந்துட்டு நீ திருட்டுத்தனமா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கியே, இது உனக்கே நியாயமா படுதா? சீ, என் புள்ளையோட மனசை கெடுத்து அவனை சாருக்கு துரோகம் பண்ண வச்சிருக்கியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு உங்களுக்கு யார் சொன்னது? ஏய், யாரீ சொல்லணும்? அதான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வரீங்களே, அது ஒண்ணு போதாதா? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வரவங்க எல்லாம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வந்தவங்களா அத்தை? ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது எவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட். நீங்க அதை கல்யாணம் பண்ற சத்திரம்னு நினைச்சிட்டீங்களே அத்தை? அப்போ நீங்க 2 பேரும் எதுக்காக இங்க வந்தீங்க அத சொல்லுங்க. ஒரு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக நானும் சீனுவும் வந்தோம். ஐயோ, முழு பூசணிக்காய் இப்படி சோத்துல மறைக்கிறிய மாயா? கல்யாணம் பண்ணிட்டு சாட்சி கழுத்து போட வந்தேன்னு சொன்ன பாரு. அண்ட புழுகு ஆகாச புழுகு கூட கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன அமெரிக்கா புழுகா இருக்கு? கையும் களவுமா மாட்டிக்கிட்டால, அதான் தப்பிக்கிறதுக்காக புதுசு புதுசா கதை சொல்றா. நாங்க எதுக்கு பொய் சொல்லணும்? உண்மையை தான் சொல்றோம். நாங்க சாட்சி கையெழுத்து போட தான் இங்க வந்திருக்கோம். நீங்க யாரோ வேலை வெட்டி இல்லாதவங்க சொன்ன தப்பான இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு வந்து இப்படி பண்ணிட்டீங்க. டேய் சீனு, பார்த்து வார்த்தையை விடு. ஓ மாமனார் ஒன்றும் வேலை வெட்டி இல்லாதவர் இல்ல. ஓஹோ, இதுவும் இவர் வேலைதானா? நீ பேச்ச தசை திருப்பாத. யாரோட கல்யாணத்துக்கு நீ சாட்சி கையெழுத்து போட வந்த அதை சொல்ல. எங்களோட கல்யாணத்துக்கு தான். வணக்கங்கய்யா. வணக்கம். வணக்கங்கய்யா. வணக்கம்மா. தோ நாங்க 2 பேர் தான் கல்யாண ஜோடி. நீங்க ஐயா என்ன தெரியலீங்களா? ஐயா பஞ்சாயத்துல உங்க தம்பிக்கு எதிரா அதான் பொய் பிராது கொடுத்தால அந்த பொண்ணு தாய், அவளோட பழைய புருஷன் தான் நான். ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கங்கய்யா. என் பேரு பட்ரகுமார். தோ இவளோட பாவப்பட்ட புருஷன் நான் தான். என்னது பழைய புருஷனா? புருஷன்ல பழைய புருஷன் புது புருஷன் எல்லாம் இருக்கா என்ன? இவன் எப்படி இங்க வந்து கனெக்ட் ஆனான்னு தெரியலையே. உனக்குதான் கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டி இருக்கால, அப்படி இருக்கிறப்போ எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும்? அது சட்டப்படி குற்றம். அதானே? அப்படி கேளுங்க சம்பந்தி.
ஆளாளுக்கு எப்படியெல்லாம் மாத்தி மாத்தி கதை சொல்றாங்க பாருங்க. ஐயா நீங்களே சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு பொம்பளையோட யாராவது குடும்பம் நடத்த முடியுமா? அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் இதோ என் தேவியை பார்த்து என் மனசு பறி கொடுத்து ரிஜிஸ்டர் மேரேஜ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். சாட்சி கையெழுத்து போட யாரும் வரலங்கய்யா. அதான் இவங்க 2 பேருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி சாட்சி கையெழுத்து போட வர முடியுமான்னு கேட்டேன். உடனே வந்துட்டாங்கய்யா. ஐயா நான் சொல்றத நம்பலனா ஐயா ரிஜிஸ்டரே வந்து சொல்ல சொல்லட்டுமா? மாயா, அப்படின்னா உனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கலையா? இல்ல மாமா. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண பார்த்திருப்ப. என்ன மாயா? ஒருத்தவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியலனா ஏமாத்திடலாம்னு நினைச்சிருக்கியே. உன்னெல்லாம் என்னன்னு சொல்றது? நான் என்ன ஏமாத்துனேன்? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத சீனு. இதுல என்ன எழுதியிருக்குன்னு நான் உன்கிட்ட கேட்டது படிக்க தெரியாம இல்ல, படிச்சுட்டு தான் கேட்டேன். எனக்கு தமிழ் நல்லாவே தெரியும். இதுல உனக்கும் எனக்கும் கல்யாணம் தான் எழுதிருக்கு. சரி, என்னதான் பண்றேன்னு பார்த்தா எனக்கு பின்னாடி இருந்து என் கழுத்துல தாலி கட்ட பாத்திருக்க. எவ்வளவு கேவலமான வேலைய பண்ண பாத்திருக்க. நம்ம 2 பேருமே காதலிச்சிட்டு இருக்கோம், கல்யாணம் பண்ணிக்க முடிவு செஞ்சிருக்கோம். ஆனா என் கழுத்துல எனக்கே தெரியாம தாலி கட்ட நினைச்சது எவ்வளவு தப்பான வேலை தெரியுமா? வீட்ல ஒரு வார்த்தை கேட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு தானே நான் சொன்னேன். அதை விட்டுட்டு இப்படி பிளான் பண்ணி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ண பார்த்திருக்கே. உன்னை நம்பி நான் எப்படிடா வாழ முடியும்? ஐயோ மாயா, அப்படியெல்லாம் இல்ல. வீட்ல ஒத்துப்பாங்களோ ஒத்துக்க மாட்டாங்களோன்னு எனக்கு தெரியாததால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நீ என்ன விரும்புறது 100% உண்மைனா நீ என்ன பண்ணியாவது அவங்கள ஒத்துக்க வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஃபோர்ஜரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. நீ என்கிட்ட ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு அப்புறம் சொல்லிக்கலான்னு சொன்னதுக்கே நான் அப்பவே இந்த மாதிரி திருட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நானும் சொல்லிட்டேனே. ஆனா நீ அதையும் மீறி இப்படி பண்ணிருக்க. நம்பாதவங்களை ஏமாத்தின கூட தப்பு இல்ல. நான் உன்னை நம்பினவ, நீ என்ன ஏமாத்த பாத்திருக்க. ஐயோ என்ன மாயா நீ? என் வாழ்நாள் முழுக்க நான் உன்னோட வாழணும்னு ஆசைப்படுறேன். உன்னை ஏமாத்துறதுக்காகலாம் நான் பண்ணல.
சீனு, எனக்கும் அந்த மாதிரி ஆசை இருக்கு. ஆனா அதுக்கான வே இது இல்ல. நாம இன்னும் இத பத்தி வீட்ல ஒரு வார்த்தை கூட கேட்டு பார்க்கல. கேட்டு அவங்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா கூட நாம இந்த முடிவுக்கு வரக்கூடாது. அவங்கள சம்மதிக்க வைக்க மட்டும்தான் போராடி இருக்கணும். சரி மாயா.